நாமக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு டிவி ரிமோட் சின்னத்தில் இனம், மொழி மற்றும் மதச்சார்பற்ற மக்களின் வழிகளை உணர்ந்த செல்வராஜ் ஆகிய நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறேன். புதிதாக வாக்களிக்க இருக்கும் இளம் தலைமுறை மாணவ செல்வங்களை சிந்திப்பீர், வாக்களிப்பீர். சின்னத்தை பார்த்து வாக்களிப்பதை முதலில் நிறுத்துங்கள். சுயேட்சை வேட்பாளரான என்னை டிவி ரிமோட் சின்னத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். மத்தியில் ஆட்சியில் யார் இருந்தால் என்ன, ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன, நான் நாமக்கல் தொகுதி பாராளுமன்ற தொகுதியை இந்தியாவின் சிறந்த முதல் பாராளுமன்ற தொகுதியாக மாற்றி காட்டுவேன். என்னிடம் நேர்மையும் துணிவும் சுறுசுறுப்பும் இருக்கிறது. ஹம் கிசிசே கம் நகிகும். ஜனநாயகத்தில் 4 தூண்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்போ சொல்லரிச்சு போச்சு. முதல்ல அந்த தூணை சரி செஞ்சு சிஸ்டத்தை மாற்றினா தான் எல்லாம் சரியாகும். ஜனநாயகத்துடைய சிஸ்டம்லாம் சரியில்லாதனால தான் இயலாமையின் காரணத்தினால் மக்களிடத்தில் தற்கொலைகளும் மது அருந்துவதும் ரவுடித்தனமும் அதிகமாகிவிட்டது. சிஸ்டத்தை மாற்ற என்னிடம் பல யோசனைகள் உள்ளன. சுதந்திரத்துக்கு முன்னாடி என்னென்னா, நம்மெல்லாம் ராஜா மகாராஜா, பிறகு வெள்ளைக்காரங்கிற அடிமையாக வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்புறம் என்னாச்சு, நம்ம முன்னோர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, உயரை கொடுத்து நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தானுங்க. அந்த சுதந்திரத்தை வாங்கின பிறகு என்னாச்சு, நம்ம சுதேசி கொள்ளையர்கள் சுதந்திரமாக கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, மாற்றாமல் நம்முடைய சந்ததியர்கள் ஊமையாக இருந்து ரொம்பவும் சித்திரவதைப்படுவார்கள். நன்றாக சிந்தியுங்கள். அப்புறம் என்னென்னா, இப்போல்லாம் ஓட்டு கேட்குறதுக்கு என்ன, மக்களுக்கு ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. டீ கடைக்கு போய் டீ போடுறது, புரோட்டா சுடுறது, பயிர் நடுறது, இதெல்லாம் ரொம்ப அவலமானது. இன்னும் ஒரு இடம் தான் பாக்கி வச்சுக்கிறாங்க ஓட்டு கேட்குற ஆளுங்க. எங்கே தெரியுமா? இந்த கோவில் வாசல், மசூதி வாசல், சர்ச்சு வாசல், அங்கே மட்டும் போய் அந்த 3 இடத்துல வாசல் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறாங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது நம்முடைய ஜனநாயகம் போய்கிட்டு இருக்கிறது. என்ன தமிழ்நாடு கெட்டு போகிறது யாருன்னா, நல்லவங்கனால தான் கெட்டு போயிட்டுருக்கு. வாய் மூடி பேசாமல் இருக்கிறாங்க. இப்படி தான் நம்ம சந்ததியை எப்படி காப்பாற்ற முடியும்? நம்ம இப்போ லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது. என்ன தெரியுங்களா? இப்போ மனைவி கல்யாணம் ஆன உடனே கணவன் சொல்லிடணும், லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லணும். இல்லையா, அவங்க கேட்கலையா, மனைவி பாருங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு. குழந்தைங்க கேட்கணும், அப்பா நீங்கள் கல்யாணத்துக்கு முதல்ல சொத்து எவ்வளோ வச்சுருந்தீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகாரத்துக்கு வந்த பிறகு எவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்க கேளுங்க. ஆட்டோமேட்டிக்காக லஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்முடைய குழந்தைகள் கேட்க வேண்டும். எல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தமிழ்னு சொல்லி அலைகிறாங்க பார்த்தீங்களா, பேர் சொல்லிட்டு. அவங்களால தான் தமிழை அழிஞ்சிட்டு இருக்கு. இப்போ எனக்கு எடுத்துக்கின்னு வச்சுருக்கேன், கன்னடம் பேசக்கூடியவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, முஸ்லீம்ஸு, கிறிஸ்டின்ஸ், எனக்கு இருக்கிற பழக்கம் கிட்டத்தட்ட யாருக்குமே இருக்காது. அவ்வளோ எனக்கு பழக்கங்கள் சம்மந்தம் இருக்குது எல்லாத்துக்கிட்டையுமே. இதில் முதல்ல நம்ம பழக தெரிஞ்சுன்னு எல்லாத்துக்கிட்டையும். அது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். குற்றத்தை தட்டி கேட்குற தன்மை வர வேண்டும். இல்லை ரொம்ப கஷ்டமாயிடும். ஃபஸ்ட் நான் என்ன அறிவுப்படுத்திக்கிறேன். இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்லுவீங்க. நான் என்னுடைய தாத்தாவும் அம்மா வழி தாத்தாவும் நேதாஜி சுபாஷ் ஐஎன்ஏவில் வேலை செஞ்சாங்க. அதற்கு பிறகு எங்கள் தாத்தா எங்கள் கிராமத்தில் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு இடம் 10 ஏக்கரை கொடுத்து உதவினார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா நிறையா ஊருக்காக செஞ்சாங்க. நான் செய்தேன். அதை அடுத்த ஒரு பதிவில் நான் காமிக்கிறேன். ரெண்டாவது என்ன, இப்போ என்ன ஆச்சுன்னா, ஃபேஷன் இந்த அடுக்குமொழி சொல்கிற மாதிரி மது மாது மரணங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. மது மாது மரணம் இதான் இன்றைக்கி வாழ்க்கையாயிடுச்சு. தயவுசெய்து சிந்தியுங்கள். இந்த ரிமோட் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். கண்டிப்பாக நம்முடைய தொகுதியை முதல் தொகுதியாக இந்தியாவின் சிறந்த தொகுதியை மாற்றி காட்டுவேன்.